டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்களுக்கு தேவைப்படும் 6ஆம் வகுப்பில் தெரிந்து கொள்ள வேண்டிய பேசிக் கொஸ்டின்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இது ஒரு சினிமா பாடல் வரிகளில் நம்ம கேட்டிருப்போம். இதை பாடலை எழுதினவர் பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றி பேசிக்காக கொடுத்துருக்க 6th கொஸ்டின்களை நம்ம பார்க்குறோம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான பாடல்களை எழுதினதுனால இவரை புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர். பாவேந்தர் பாரதிதாசன் தான் பொதுவாக சொல்லுவாங்க. அதிகமாக பொருள்கோள் ஒரு கொஸ்டினை கொடுப்பாங்க. மேதினி என்ற பொருள் தரும் சொல் எதுன்னு சொல்லி நம்மகிட்ட 4 ஆப்ஷன் கீழே வைப்பாங்க. மேதினினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்பூட்டு அறிய விரும்பாமை, உள்பூட்டுன்னு அறிய விரும்பாமை, ஆழிப்பெருக்குனா கடல்கோள், ஆழினா கடல் தெரியும், ஊழினா தெரியாது, நீண்டதொரு காலப்பகுதி. அதே மாதிரி 6th கொடுத்துருக்க எல்லா கவிஞர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 6th தான் பேசிக் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 3rd இருந்தே நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்படி பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவரை பாவலேறு என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படும். பாவலேறு பெருஞ்சித்திரனார்னு தான் சொல்லுவாங்க. பெரிய வகுப்பில் நம்ம படிப்போம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இவர் எந்தெந்த இதில் நடத்தினார்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். போன டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பாவலேறு பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ்னு கொடுத்து கேட்டிருந்தாங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க குயில்னு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம். பாரதியார் பல மொழிகளை கற்ற கவிஞர். அவரே நம்ம தமிழ் மொழியை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காரு, இனிமையாக. இந்த பாடலில் பாடினவர் பாரதியார். என்றும் பிறந்தவள் என்றும் உணராத இயல்பினால் எங்கள் தாய். தமிழ் தாயின் தொன்மை பாராட்டியிருக்காரு. என்று பிறந்தவள் என்றும் உணராத இயல்பினாலம் எங்கள் தாய். இருக்கிறதுலே தமிழில் கிடைச்ச ரொம்ப பழமையான நூலில் ஒன்று தொல்காப்பியம். அதனால தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மூத்த மொழின்னு நம்ம உணரலாம். வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள் வலப்புறமாக சொல்லி விழுகிறது. ஆ, ஏ, ஔ, நா, ஞா இதெல்லாம் வலஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள்னா டா, யா, லா. போன ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டாங்க பாகற்காயை பிரிச்செழுதுன்னு. எல்லோரும் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அதே மாதிரி தான் அக்ரிணியை பிரிச்செழுத சொன்னால் அல் கூட்டல் திணைன்னு எழுதணும். ரெண்டுமே முக்கியமான தமிழ் கொஸ்டின்கள். பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பூ மொத்தம் 7 நிலை இருக்குது. அதே மாதிரி மா ஒரு சொல்லில் பழமொழி தமிழில் மிகவும் சிறப்பு. அதனால் மா என்னும் ஒரு சொல்லை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. மாவை குறிக்காத சொல்லுன்னு கொடுத்து நம்மகிட்ட ஆப்ஷன் கேட்கலாம். கீழே 3 ஆப்ஷன் வச்சுட்டு ஒன்று மட்டும் தப்பாக வச்சுருவாங்க. அதே மாதிரி தமிழ் எண் உருக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் எப்படி கேட்டாங்கன்னா கா ப்ளஸ் ஊ கூட்டி ஆப்ஷனில் கீழே வச்சுருந்தேன். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும். அதனால்
இதுக்கு ஷார்ட்கட்டு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க கடலை உருண்டை எங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அவன் கூறினான். போட்டு 0 போட்டுடலாம் 10க்கு மட்டும். கடலை உருண்டை எங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அவன் கூறினான். இது ஒவ்வொரு மற்றவங்க வேறு டைப்பில் கற்றுக்குருவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு கடலை உருண்டை எங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அவன் கூறினான். அதேமாரி திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்துக்கு ஆழ அமுக்கி முகக்கின் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று ஔவையார் கூறியுள்ளார். இந்த பாடலில் பாடினவர் ஔவையார். அதேமாதிரி கடல் நீரை ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என பழந்தமிழ் இலக்கியமான எந்தெந்த பழந்தமிழ் இலக்கியம் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் நாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் அறிவியல் செய்தி குறிப்பிட்டுள்ளது. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த பாடல்கள் இடம்பெற்ற வரி எங்கே இருக்குன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி. இது கார் நாற்பில் இருக்குது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த 10 என்னும் நூலில். அதே மாதிரி கொஸ்டின்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீரர் ஒருவரில் மார்புள்ள தைச்ச புண்ணை வெண்ணிற ஊசியால் தைச்சது 10 இருக்குது. அதைத்தான் நெடுவெல்சி நெடுவசி பரந்த வடுனா புண்ணு. அதேமாதிரி சுறாமீன் தாக்கியதில் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் சொல்கிறாங்க. நரம்பினால் தைச்சது நற்றிணை, வெந்நீர் ஊசினா 10. கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முதிர் பரதவர். சுறா எங்கே இருக்கும்? கடலில் இருக்கும். ஸோ பரதவர் ரிலேட்டடாக வருவாங்க. அதனால் ஷார்ட்கட்டில் பரதவர்னு வந்தாலே நம்ம நற்றினியை போட்டுறணும். திணையளவு போதாத சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இதில் ஒரு அறிவியல் தன்மை வருகிறது. இந்த பாடலில் பாடினவர் கபிலர். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் தெரியும். அது என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னா, குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, 18 மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்களை தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது என்னன்னா அக்கு. ஆயுத எழுத்து தான் தனி எழுத்து. இதுக்கும் அரை மாத்திரை தான். திங்கள்னா நிலவு, அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், மேருனா இமயமலை, அழினா கருணை. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்ன மரபைச் சேர்ந்தவர். இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். எதுன்னு கேட்டாலும் கேட்கலாம். ஆப்ஷன் நம்ம குழப்பறதுக்காண்டி திருக்குறள், தொல்காப்பியம் அந்த மாதிரி கொடுக்கலாம். சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்க பெற்றார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும்
பாடலை பாடியவர் யாருன்னு கூட கேட்கலாம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றினார். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயினும் என்னும் பறவைகள் வலசை போகிற செய்தியை பற்றி இந்த வரி சொல்லுது. இந்த வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னா சத்திமுத்தி புலவர். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் சலீம் அலி. இவர் பறவையியல் ஆய்வாளருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வாக இட்டு மகிழ்ந்தவர் பாரதியார். பறவையை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜி என அழைக்கப்படுகிறது. மனிதன் இல்லா உலகில் பறவைகள் வாழ முடியும். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது என்ற கூற்றை சொன்னவர் யாருன்னா சலீம் அலி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் சேரும் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருக்கிறதுனால முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இது 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், ஈரலபடை, ஒற்றலபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகர குறுக்கம், ஔகர குறுக்கம், மகர குறுக்கம், லாஸ்ட்ல ஆயுத குறுக்கம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவர் வான்புகழ் வல்லவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு அடைமொழியாக கொடுக்குறாங்க. திருக்குறளில் மொத்தம் 3 பால் இருக்குது. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். இது 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்படுகிறது. திருக்குறளில் 133 அதிகாரங்களும் ஒரு குறளுக்கு 10 வீதம், ஒரு அதிகாரத்துக்கு 10 வீதம் 1330 குறள்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாதில்லை பொல்லாததில்லை, திருக்குறளில் இல்லாதில்லை சொல்லாதில்லை என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள், உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து முதலிய சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. 117 மொழிக்கு மேலே மொழி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞராக இருக்கார். விக்ரம சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் திவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். ஔடதம்னா மருந்து, ஔடதம் மருந்து. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிப்போம், சந்தி தெருபெருக்கும் சாஸ்திரம் கற்போம், சந்தி தெருபெருக்கும் சாஸ்திரம் கற்போம் என்ற பாடலை பாடியவர் மகாகவி பாரதியார்.